Today my sermon is titled Blessing is my birthright. ஆசீர்வாதம் என்னுடைய பிறப்புரிமை. அதுதான் இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு. எல்லாரும் உங்களுடைய தலை மேல கையை வச்சு, உங்க சொட்ட தலை மேல முடி இருந்துச்சுன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்க. உங்க தலை மேல எப்படிப்பட்ட தலையோ தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, ஜெர்சனாகிய நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் பிறந்ததே ஆசீர்வாதத்துக்குள்ளாகத்தான் பிறந்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, they are striving for blessings. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு முக்கிட்டு முடங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு this is a gentle reminder for every Christian. ஆசீர்வாதத்துக்கு நீங்க சிரமப்படணும், அதுக்காக நீங்க சிரத்தை எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க பிறந்ததே நீங்க ஆசீர்வாதத்துக்குள்ள தான் பிறந்திருக்கிறீங்க. ஆசீர்வாதம் உங்க ரத்தத்துல ஓடிட்டு இருக்கு. நீங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்பது உண்மை என்று சொன்னார். If you are a child of God, நீங்கள் கிறிஸ்துவினாலே பிறந்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பார் என்று சொன்னால், நீங்க சுருக்கமா சிம்பிளா சொல்லணும்னு சொன்னால், if you are a Christian, நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதத்திற்குள்ளாக பிறந்திருக்கிறீர்கள். ஆசீர்வாதம் உங்களுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது. Blessing is your birthright. You say birthright is not something that you get because of your behavior. You get it because of your birth. பிறப்புரிமை அப்படிங்கிறது உங்களுடைய நடத்தையினாலே உங்களுக்கு வருகிற ஒன்றல்ல. இது உங்களுடைய பிறப்பினாலே வருகிற ஒரு காரியம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்திருக்கிறபடினாலே, கிறிஸ்துவினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறபடினாலே நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள பிறந்திருக்கிறீங்க. இங்க பாருங்க, முதல் தடவை பிறந்தப்போ உங்களுக்கு வந்துட்டு எந்த ஆப்ஷனுமே கிடைக்கல. யாராவது ரோல் காலில் உங்களை கூப்பிட்டு, ராஜேஷ் இங்க வாங்க, நீங்க எந்த ஃபேமிலியில பிறக்கலாம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அப்படியா சார், எந்த ஃபேமிலியில பிறக்கலாமா? என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஆப்ஷன் ஏ, சிரஞ்சீவி ஃப்ரம் சிந்தாதிரிப்பேட், அந்த குடும்பத்தில் நீங்க பிறக்க விரும்புறீங்களா? ஆப்ஷன் பி, மன்னார்குடியில, அவர் பேர் சொல்லுங்க, மன்னார் அப்படிங்கிறவர். இந்த குடும்பத்தில் அவங்க என்ன பண்றாங்க, அவர் வந்துட்டு பாவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, ரொம்ப மூட்டை தூக்குற வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. எந்த தொழிலையும் நம்ம கீழே போட்டு பேசல, ஆப்ஷன்ஸை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்படியா, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்க வந்துட்டு யுனைடெட் கிங்டம்ல பக்கிங்ஹாம் பேலஸ்ல சார்ல்ஸ் கிங் ராஜா அவங்க ஃபேமிலியில பிறக்கலாம். அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சிரஞ்சீவி ஃப்ரம் சிந்தாதிரிப்பேட், கம்ப்யூட்டர் ஜி, கிளிக் ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லுவீங்க. சார் தயவு செஞ்சு சார் அந்த பக்கிங்ஹாம் பேலஸ்ல பிறந்துற சார் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் பிறந்து வந்திருப்பீங்க அப்படின்னு என்னுடைய கணிப்பு. இல்லையா? எத்தனை பேருக்கு கொஞ்சம் ஆசை இருந்திருக்கு, நம்மலாம் ஒரு ராஜ பரம்பரையில பிறந்திருந்தா? இல்ல ஒருவேளை இருக்கலாம், இங்க யாராவது அப்படி ராஜ பரம்பரையில பிறந்தவங்க இருக்கிறீங்களா? இல்லைங்க, எங்க தாத்தாவோட தாத்தா வந்துட்டு ராஜாதி ராஜ கம்பீர அந்த ஃபேமிலி, அப்படி யாரும் ராயல்ட்டியில் இருக்கிறவங்க யாரும் இருக்கிறீங்களா? இல்லை. இருக்கிறீங்களா? இல்லை. நிறைய பேர் அப்படி நினைச்சிருப்பீங்க. விசேஷமா கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு, ஓ ஐ வாண்ட் டு பி எ பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த பிரின்சஸ் ட்ரீம் எல்லாம் இருந்திருக்கும். கவலைப்படாதீங்க. பாருங்க, முதல் தடவை நீங்க பிறந்தப்போ ஆப்ஷன் கிடைக்கல, அதனால எப்படியோ பிறந்து வந்துட்டீங்க. ஆனா ரெண்டாவது தடவை பிறக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சது பாத்தீங்களா? அதுல நம்ம எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கிறோம். என்ன பண்ண, ரெண்டாவது தடவை பிறந்தப்போ ஒரு ராஜ வம்சத்துல ராஜ பரம்பரைக்குள்ள நம்ம பிறந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் பதிவிட விரும்புகிறேன். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா நம்ம திரும்ப பிறந்தப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்திருக்கிறோம். எங்க அப்பா அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அவர் மன்னாதி மன்னன், உலகங்களை ஆளுகை செய்கிறவர், அந்த சராசரத்தையும் படைத்தவர். We belong to a royal family by the birth, by being born again in the Lord Jesus Christ. I have royalty in my bloodline. Shout and amen. எனர்ஜி பாத்துங்க. Come on. Hallelujah. பக்கத்துல ரெண்டு பேர் பார்த்து சொல்லுங்க, நான் ராஜ பரம்பரை. Hallelujah. நீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க, நானும் அதே ஃபேமிலி தான். Praise the Lord.
I don't care what family lineage you belong to biologically, but then spiritually, when you were born again, you were born into a supernatural lineage. இதை நீங்க நம்பணும். இதுதான் உண்மை. கையை தட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya. எல்லாருமே திரும்ப 2 தடவை கிறிஸ்தவன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க 2 தடவை பிறந்திருக்கிறீங்க. நிக்கோதேமு அப்படிங்கிற மனுஷன் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒருவன் மறுபடியும் பிறந்தால் ஒழிய, unless one is born again அப்படின்றது நிக்கோதேமஸ் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. திரும்பி பிறக்கணுமா? அது எப்படி அம்மா வயித்துக்குள்ள போயிட்டு திரும்ப வர்றது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் யோசிச்சிருக்கிறாப்ல. ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. திரும்பியும் பிறக்கிறதுனா நம்ம ஆவியினால நம்ம எல்லாரும் 2வது தடவை பிறந்து வந்திருக்கிறோம். இந்த தடவை ஹalleluya நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரு ராஜ பரம்பரைக்குள்ள பிறந்து வந்திருக்கிறோம். உங்க பயாலஜிக்கல் டிஎன்ஏ என்ன அப்படிங்கிறது எனக்கு தேவை கிடையாது. ஆனா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏ, when you put your spiritual DNA to test, you have royalty in your bloodline. நீங்கள் ராஜாதி ராஜாவுக்கு பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹalleluya. இயேசப்பா எப்படி பிதாவுக்கு பிள்ளையோ, என்னது அதே போல எல்லாம் சொல்லுங்க. அதே போல. See, a lot of times we do not subconsciously believe in that. Oh, Jesus அளவுக்கு நான் எப்படிங்க, ஐயோ அவர் அளவுக்குலாம் நான் வந்துட்டு பிதாவுக்கு பிள்ளையா இருக்க முடியாது. இல்லைங்க, பிதா உங்களை பார்க்கும்போது ஜீசஸை எப்படி அவருடைய ஒரிஜினல் பிள்ளையா பார்க்கிறாரோ அதே மாதிரி தான் உங்களை ஒரிஜினல் பிள்ளையா பார்க்கறீங்க. பாருங்க, நீங்க வந்துட்டு ஒரு போட்டோ காப்பி கிடையாது, நீங்க வந்துட்டு மெயின் காப்பி கிடையாது, நீங்க வந்துட்டு ஒரு ஃபேக் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு பிள்ளையா இருக்கிறாரோ, எல்லாம் தலைமையில உட்காச்சுங்க அப்படியேங்க அதே போலதான் நான் பிதாவுக்கு ஈக்குவலா பிள்ளையா இருக்கிறேன். அதனாலதான் ரோமர் 8:17 பாருங்க, பைபிள் ஒன்னு சொல்லுதுன்னா ஆணித்தரமா அப்படியே எழுத்தின்படியாக அதை நீங்க நம்பணும். When the word of God tells something, you got to believe it by the word and literally you have to accept that into your life. அந்த வசனம் சொல்லுது ரோமர் 8:17, நாம் பிள்ளைகளானால், எல்லாம் சேர்ந்து பாருங்க, வாசிங்க. நாம் சத்தமா, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும், கிறிஸ்துவுடனே கூட. ஜீசஸ் கிரைஸ்ட். இங்கிலீஷ்ல படிப்போம், இன்னும் ரொம்ப அழகாக தெளிவா இருக்குது. அதை படிக்கலாம் இங்கிலீஷ்ல. Romans 8:17. Let's all read that now online. Hallelujah, praise the Lord. சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க நீங்களும். Praise Jesus Christ. Let's all read that. Now if we are childrenனா காடுக்கு children, ஆண்டவருக்கு பிள்ளைகளானால் அந்த வசனம் என்ன சொல்லுது? Then we are who? Then we are heirs. Then we are heirs and heirs of God and co-heirs with Christ. Indeed, hallelujah. அங்க பாருங்க, co-heir, அதாவது சுதந்திரர் அப்படின்னா உங்களுக்கு புரியல. அது என்னன்னா, நீங்க பிள்ளைகளானால் அப்பனா நீங்க கடவுளுக்கு, நீங்க your heirs of God அப்படின்னா கடவுளுக்கு நீங்க தான் வாரிசு. என்னது? ஆமா, அதே மாதிரி ஜீசஸோட நான் கோ-ஹேர் அப்படி சொன்னா, ஏசப்பாவோட நான் உடன் வாரிசு அப்படின்னா அவர் எங்க அண்ணங்க, நான் தம்பிங்க. பகல்ல பார்த்துங்க, ஜீசஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேளுங்க அவங்கள பார்த்து, ஜீசஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் எங்க அண்ணங்க. சரி, நிறைய நேரத்தில் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. What a friend we have in Jesus. ஓ, ஏசப்பா என்னுடைய நண்பன். Oh Lord my God. ஓகே, அவர் என்னுடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்ல. எத்தனை தடவை நீங்க ஜீசஸ் பார்த்து அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க? ஒருத்தங்க முன்னால ரியாக்ஷன், பைபிள் சொல்லுது அவர் நம்முடைய மூத்த சகோதரர். அப்படின்னா நம்ம மூத்த சகோதரர்னா அதை தமிழ் என்னன்னு சொல்லுவோம்? மூத்த சகோதரரும் தமிழ் தான். அதை இன்னொரு விதத்துல சொல்லணும்னா அண்ணே, ஹை ஹalleluya, படா பாய், அப்படிதானே? சேட்டா என்ன தெலுங்குல என்ன சொல்றது? அண்ணாவா, அண்ணையா. ஜீசஸ் கிறிஸ்து நம்ம அண்ணையா. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஹalleluya. அப்படின்னா அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்பாவோட சொத்து அண்ணனுக்கு எப்படி சுதந்திரம் இருக்கும் அதே போலதான் தம்பிக்கு இருக்கு.
நீங்களும் நானும், ஜீசஸ் ரொம்ப நல்லவருங்க. அவர் நமக்காக செத்து நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் மேலே எடுத்துட்டு, வாடா எங்கள் அப்பாவுக்கு நீயும் பிள்ளையாயிரு, எனக்கு வர வேண்டியதெல்லாம் உனக்கு. You say now, by being born again, whatever belongs to Jesus, it belongs to me as well. எதெல்லாம் இயேசுவுக்கு சொந்தமோ அதெல்லாம் அப்படியேங்க அது எனக்கும் சொந்தம். கையை தட்டுங்க. நீங்களாம் ஸ்டோரி கேட்குற மாதிரி கேட்குறீங்க. அதோட டெப்த் உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியல. அவருக்குரியது என்னெல்லாம் இருக்கோ through Jesus, all of that it belongs to me. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஜீசஸ் என்ன பண்ணாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உங்களையும் என்னையும், ஆபிரகாம் ஐயா இருக்காங்களா, யாரு ஆபிரகாம் ஐயா இருக்கார்ல, அவருக்கு, ஆனால் உங்க பக்கத்து வீட்டு ஆபிரகாம் இல்லை, பைபிளில் இருக்கிற அந்த ஆபிரகாம் ஐயா இருக்கார்ல, அவர் ரொம்ப நல்லவர். அவர் மேலே நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கு, அவருக்கு நிறைய ப்ராமிசஸ், ஆண்டவரோட உடன்படிக்கை, இப்படி நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கு. அவர் கூட பிள்ளையா சேர்த்து விட்டார். என்னது, அவரோட பிள்ளையா நம்மளை சேர்த்து விட்டா நீங்களா நம்புறது இல்லை. பக்கத்தில் பாருங்க, ஜீசஸ் எங்க அண்ணன், ஆபிரகாம் எங்க அப்பா. ஹல்லேலூயா. நம்புறீங்களா இதை? அது எப்படி ஜீசஸ் எனக்கு அண்ணனா, ஆபிரகாம் எப்படி எங்கள் அப்பாவா முடியும்? எங்கள் அப்பா பேர் சின்னசாமி. இங்கே பாருங்க, பிறப்பின்படி மாம்சத்தின்படி அது உண்மை, ஆவியின்படி நம்முடைய லீனியேஜ் எங்க போகுது அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கலாத்தியர் 3:29 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால். அப்படின்னா எத்தனை பேருங்க கிறிஸ்தவங்க இருக்கிறீங்க? கையை தூங்க பார்க்கலாம். கிறிஸ்தவங்களாம் கை தூங்க போங்க. நீங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இல்லைன்னா இன்னைக்கு வந்துட்டு கிறிஸ்தவங்களா மாறிடுங்க. நீங்க கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீங்க. இங்கிலீஷ்ல படிக்கலாம். இந்த தடவை இங்கிலீஷ் திரும்பியும் பீட் பண்ணுது. If you belong to Christ, then you are Abraham's seed. Abraham's seedனா ஆபிரகாமுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா, ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன் சார் குழப்பறீங்க? இதுக்கு போய் நான் பர்த் சர்டிஃபிகேட்லாம் மாற்றிட்டு இருக்க முடியுமா? இல்லை ஆதாரில் பேரை அதெல்லாம் மாற்ற வேண்டாம் நீங்கள். ஆனால் உண்மை என்னென்னா, இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஆபிரகாமுக்கு பிள்ளை ஆகிறது என்ன பெரிய பெருமை, அதில் என்ன பெரிய. இங்கே பாருங்க, ரட்சிப்பு நிமித்தம் நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக மாறிட்டோம். அவருடைய ஆவிக்குரிய டிசெண்டன்ஸா நம்ம மாறிட்டோம். அப்படின்னா இப்ப ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் எனக்கு சொந்தம். ஆபிரகாமுக்குரியதெல்லாம் எடின்பரோவுக்குரியதாக மாறிடுச்சு. அப்படி என்ன பிரமாதம், அப்படி என்ன ஆபிரகாமுக்கு. இங்க பாருங்க, ஜீசஸ் நம்மளை ரட்சிப்புக்கு நடத்துறதுல ஒரு முக்கியமான காரியம், முக்கியமான நோக்கம் அதுவும் தான், ஆபிரகாமோட ஆசீர்வாதம் நமக்கு வரணுங்கிறதுக்காக. கலாத்தியர் 3:14 சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. புறஜாதி யாரு? யாரு? இது நம்ம கிறிஸ்தவங்கள். ஹல்லேலூயா, ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா. புறஜாதியார் ஆண்டவரை ரட்சிக்கப்படும்படி இவங்க நினைச்சிட்டாங்க. இவங்க கிறிஸ்தவங்களா, மற்றவங்களா? நம்ம தான் புறஜாதியார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இல்லை நீங்கள் யாராவது ஜூ இங்கே உட்காந்துருக்கிறீங்களா? யாராவது இங்கே யூதர் யாரும் இருக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இங்கே யாரும் யூதரில் இருக்கலாம், தெரில. இருக்கிறீங்களா? இல்லைங்க, நான் பென்யமின் கோத்து பேராண்டிங்க அப்படின்னு யாரும் இருக்கிறீங்களா? இல்லை எங்கள் தாத்தா தான் கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலில் 12 கோத்திரம் இருந்துச்சு, அதுலேருந்து யாரும் வந்திருக்கிறீங்களா? ஒரு கோத்திரம், நான் உடைந்த பாத்திரம் அப்படின்னு தான் வந்து உட்காந்துருக்கிறோம். ஆமாம். ஆனால் இப்போ பாருங்க, சரி, நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்தியன் ரேஸாக இருக்கலாம், யூ மைட் பி ஆஃப் அன் ஆஃப்ரிக்கன் ரேஸ், மேபி யுவர் ஹிஸ்பானிக்ஸ், என்ன ஒரு ஜாதியாக இருந்தாலும் நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது ரட்சிப்பின் மூலமாக நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். அதில் என்ன பவர் நான் சொல்கிறேன். நிறைய நம்ம ரொம்ப ஆண்டவரை கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எனக்கு உங்கள்கிட்ட கொடுத்து சொன்னார். அவர் உங்கள்கிட்ட சொன்னாரா? நான் வாளாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் வாளாக்காமல் என்னை தலையாக்குவேன் என்று சொன்ன தெய்வமே உங்கள்கிட்ட சொன்னாரா? இல்லை கேட்குறேன், இல்லை உங்கள் அப்பாட்ட சொன்னாரா? இல்லை உங்கள் அப்பாவோட கொள்ளு தாத்தாட்டக்கு இது சொன்னாரா? இல்லை. நீங்கள்
யூத வம்சத்துல வரல அப்படின்னு சொன்னா அது உங்களுக்குரியதே கிடையாது. என்னது? உங்களுக்குரியது கிடையாது. இது உங்க தாத்தா முனியப்பனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இல்ல, ஆபிரகாமுக்கு பிறகு. என்னது? ஆபிரகாமுக்கு அப்புறங்க பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் இருக்கோ, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லா பொண்ணுக்கு நேரிடாது, ஏன்னாம 20 இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல், யாக்கோபுக்கு விரோதமா. நீங்க இஸ்ரவேலா? இஸ்ரவேல்னா ஆபிரகாமின் சந்ததி. கிளைம் பண்றோம், எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்கள்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு அப்புறம் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் இருக்குங்க, அது எல்லாம் எய்தர் ஆபிரகாம் இல்லைன்னா அவருடைய சந்ததிக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனா எங்கால இங்க உட்கார்ந்துட்டு திண்டிவனத்திலிருந்து பிறந்துட்டு வந்து அவ்வளவு பயங்கர தீர்க்க தரிசனமா அதை நம்புறாரு. எப்படி? கரெக்ட் தான், தப்பு இல்லை. இதெல்லாம் எனக்கு எப்படி சொந்தமாச்சு அப்படின்னு சொன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட போது ஏசப்பா என் ஃபேமிலி ட்ரீயை மாற்றி விட்டுட்டாரு. இங்க வான்னு சொல்லி, இங்க வா, ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலியில் உன்னை சேர்த்து விடுறேன்னு சொல்லி கொண்டு போய் ஆபிரகாமோட சேர்த்து விட்டுட்டாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் நாம் ஆவிக்குள்ளாக ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் சொந்தமா மாறிடுச்சுங்க. பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டப்ப ஓப்பனிங்லே ஆண்டவர் தெரிக்க விடுறார். ஆசீர்வாதிக்கும் போது இங்க கூப்பிடுறாங்க, வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 12:2-3. அதுக்கப்புறம் ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆண்டவர் பல நூற்றுக்கணக்கான பயங்கரமான ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, ஆண்டவர் ஒரு தனி மனுஷனை கூப்பிட்டு, நான் உன்னை ஒரு கண்ட்ரியா மாத்துவேன் மேன் அப்படிங்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு ஆதியாகமம் 12:2 படிக்கலாமா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கு, இங்கிலீஷ்ல ஐ வில் மேக் யூ a great nation அப்படின்னு இருக்குது. அப்படின்னா நான் உன்னை ஒரு நேஷனா மாத்த போறேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியா மாத்த போறேன், நீ தான் தேசமே, தேசம் தான் நீ தான் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் ஒரு மனுஷனை ஒரு தேசமா மாத்திட்டார். கையை தட்டுங்க, பிரைஸ் காட். எந்த கண்ட்ரில இருந்து வர்றீங்க? நான் ஜெர்சன் எடின்பரோல இருந்து வர்றேன். சார் அது உங்க பேருன்னு தெரியும் சார். எந்த கண்ட்ரி? பாஸ்போர்ட், வாட் பிளேஸ்? ஜெர்சன் எடின்பரோ. எப்படி கெத்தா இருக்கும்ல. யாக்கோபுங்கிற ஒரு மனுஷனோட பேரு இஸ்ரவேல். என்னது? அவர் பேரை மாத்துறார். என்னன்னு பேரை மாத்துறார்? இனிமேல் நீ யாக்கோபு கிடையாது, நீ யாரு? இன்னைக்கு அவர் பேர்ல ஒரு கண்ட்ரியே இருக்கு. எனக்கு நம்ப முடியுதா? ஹல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஏங்க உங்க பேர்ல ஒரு தெருவாச்சு இருக்கா? சின்னசாமி தெரு. ஒரு ஆளை கூப்பிட்டு, எங்க வா, நீ தான் கண்ட்ரியே நீ தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பாருங்க சொன்னாரு, செஞ்சாரு. கையை தட்டி, எங்க ஆண்டவர் சொன்னா செய்வார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னாரு, அவர் பேர்ல ஒரு கண்ட்ரியே வந்துச்சு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இதுதான் எங்க ஆண்டவர். அவர் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி அதுக்கப்புறம் நான் உன்னை ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. பாருங்க, நான் எதுக்கு சொல்றேன்னா, என்ன பிரமாதம், நான் இருக்கிற குடும்பம் 10 கொண்டு போய் ஆபிரகாம் குடும்பத்தில் இவரையான் சேர்த்து விட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இப்ப இதெல்லாம் உங்களுக்குரியதுங்கிற. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதித்து, ஐ வில் bless you அப்படின்னு ஆண்டவர் சொல்ற, உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்றாரு, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பேரை பெருமைப்படுத்துவேன்னா ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட் அப்படின்னா உங்களை ஃபேமஸ் ஆக்குவேன் ஆண்டவர் சொல்றாரு. கையை பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க ஃபேமஸா? கேளுங்க, நீங்க ஃபேமஸா? பேர் என்னன்னு கேளுங்க. அவங்க பேரு கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை. பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் உங்க பேரு, உன் பேர் ஐ வில் மேக் யூ நேம் கிரேட், நீங்க ஃபேமஸா இருக்கணுங்கிறது ஆண்டவர் உங்களை பத்தி வச்சிருக்கிற யோசனை, ஆசை, ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம். நீங்க ஃபேமஸா இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஃபேமஸா இருக்கணும். ஹல்லேலூயா. வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கணும். ஸோ வேர்ல்டு ரொம்ப பெருசு சார்,
சரி, அப்போ இந்தியாவிலேயாவது ஃபேமஸாக இருங்க. இந்தியா ரொம்ப பெரிய தேசம் சார். சரி, சென்னையிலேயாவது ஃபேமஸாக இருங்க. ஐயோ, சென்னை பெரிய ஊர் சார். சரி, உங்கள் சிந்தாதிரிப்பேட்லையாவது ஃபேமஸாக இருங்க. சிந்தாதிரிப்பேட் பெரிய ஏரியா சார். சார், உங்கள் தெருவிலையாவது ஃபேமஸாக இருங்க. ஐயோ, எங்கள் தெரு பெரிய தெருங்க. ஹலோ, உங்கள் வீட்லையாவது ஃபேமஸாக இருங்க. சிலது எங்கேயுமே ஃபேமஸ் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன் பேரை பெரும் அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணாதீங்க. ஐயோ, நாங்கள் ஏதோ ஸ்மால்ங்க, சின்ன ஒரு அதை ஹியூமிலிட்டின்னு நிறைய பேர் நினச்சிட்டுருக்காங்க. ஆண்டவரே சொல்கிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். பெருமைங்கிறது இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அதை ஆண்டவர் உங்கள் பேர் மேலே ஆண்டவர் உங்கள் பேரை கனம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுத்தது. இன்னைக்கு நான் ஆபிரகாமுக்கு பிள்ளையானனால அது எல்லாம் எனக்கும் அப்ளிகபிள் ஆயிடுச்சு. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நான் பிறந்தப்போ, அதாவது மறுபடியும் பிறந்தப்போ ரட்சிக்கப்பட்டப்பையே வாரிசு சர்டிஃபிகேட்டோட வந்திருக்கிறேன். என்னது? நான் பிதாவுக்கு பிள்ளை. என் லீனியேஜ் ஆபிரகாமோட இருக்குது. ஆபிரகாம் ஐயா பேரில் என்னெல்லாம் சார் இருக்குது சொத்து? அதெல்லாம் நம்மளுக்கு தான். ஏன்? நான் வாரிசு சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறேன் சார். பிரைஸ் தி லார்ட். கையை தட்ட மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆளுங்க நீங்கள், தெரியாமல் வந்து உட்காந்துருக்கீங்க டல்லா. ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவர் சொல்லுவோம், பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஓ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுங்க. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஆசீர்வதிச்சாரா, உன்னை ரொம்ப சூப்பரா ஆசீர்வதிச்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் யாராவது வந்துட்டா வந்து குட் மார்னிங் சார் அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது குட் மார்னிங் சொன்னால் உடனே ஆண்டவர் உங்களை பார்த்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஏன் சார் சொல்கிறீங்க? நீ அவனுக்கு மார்னிங் குட்டாக இருக்கணும்னு நீ சொன்னேல, அதனால உன் மார்னிங் குட்டாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிப்பேன். See, a man was so blessed so powerfully to the extent, எந்த அளவுக்கு அவர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார்னா, உன்னை யாராவது நீங்கள் நல்லா இருங்க சார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுவார். நீ எல்லாம் நல்லா வருவியா அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், நீ நல்லாவே வரமாட்டேன்னு. ஏன்னா உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த பூமியில் ஒரு ஃபேமிலி ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அது உனக்குள்ள தான் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறார். உனக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. இப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் இன்னைக்கு உங்களுடையது என்னுடையதா இருக்குது. அதுதான் சொல்றேன், ஆசீர்வாதம் ஏன் பிறப்புரிமை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, hallelujah. Blessing is my birthright. Brothers and sisters, put it in the comment section. Blessing is my birthright. அந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, ஆசீர்வாதம் என் பிறப்புரிமை. நான் பிறந்ததே ஆசீர்வாதத்துக்குள்ள தான் நான் பிறந்து விழுந்திருக்கிறேன். மறுபடியும் பிறந்த பொழுது இது நிறைய பேருக்கு தெரியாம ஆசீர்வாதத்துக்காக தலைகீழாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நீங்க தலைகளை நிற்க வேண்டாம். நீங்க பிறந்ததே அதுதான். என் தலையெழுத்து அப்படி அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்ம தலையெழுத்து இப்படி. எப்படி? ஆசீர்வாதமா சார் இருப்பேன். ஏன்டா ஆசீர்வாதமா இருக்கிறேன்? நம்ம தலையெழுத்து அப்படி சார். ஏன்டா உன் பேர் ஃபேமஸா இருக்கு? நம்ம தலையெழுத்து அப்படி சார். அது என்னடா உன்னை யாரும் எதுவும் ஆசீர்வதிச்சா அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க? நம்ம தலையெழுத்து அப்படி சார். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. Hallelujah, praise the Lord. நம்ம உங்க மைண்ட்ல எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஓ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மணி மணி மணி, துட்டு பணம், அப்படிதானே? அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா மனுஷனுடைய மூளை அப்படி ரொம்ப என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கு. மணி மணி மணி. காலையில் 7 மணிலேருந்து ராத்திரி 7 மணி வரையிலும் ஏன் வேலை? மணி 7 மணி டு 7 மணி, மணி மணி மணி. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் பணத்துக்கு பின்னால் தாங்க ஓடிட்டுருக்கிறீங்க. தெரியலைங்க. இல்லை யாராவது ஃப்ரீயாக வேலை செஞ்சுருக்கேன், ஐய பணம்லாம் நமக்கு முக்கியம் இல்லை சார், ரொம்ப போர் அடிக்குதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா காலையில் 7 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரை உட்காந்து வேலை செஞ்சுட்ருக்கிறேன். ஏன்? ஃப்ரீயாக தான், சும்மா அப்படின்னு யாரும் இருக்கிறீங்களா? இல்லை, மணி. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆசீர்வாதம்னா மணின்னு இல்லை. Blessing is not just money. ஹல்லேலூயா. பக்கத்தில் அவங்கள பார்த்து சொல்லுங்க, என்னையா பார்க்குறீங்க? ஆசீர்வாதங்கிறது வெறும் பணம் அல்ல. You should never reduce God's blessings to your bank balance, because God's blessings is much more than that.
பணங்கிறது ஒரு பார்ட் மட்டும்தான். ஆசீர்வாதங்கிறது பல காரியங்க. என்னை கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், ப்ராவிஷனே ஒரு ஆசீர்வாதம் தான். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுது பார்த்தீங்களா, அது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது, my God shall supply all your needs according to his riches in glory. Hallelujah. எத்தனை பேருக்கு இந்த பழைய பாட்டு, my God shall supply all my needs according to his riches in glory. Hallelujah. ஆண்டவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன குறை இருக்கு, ஆண்டவர் சொல்றார் அதையெல்லாம் நிறைய மாற்றுவேன். ஐயோ எனக்கு இன்னும் நல்ல வாழ்க்கை லைஃப் பார்ட்னர் கிடைக்கல, ஒரு குறை. ஆண்டவர் சொல்றார் அந்த குறைய நான் நிறைவா மாற்ற ஒரு லைஃப் பார்ட்னரை கொண்டு வர்றேன். வாட் எவர் யூ நீட் இஸ் சப்ளைட் ஃபார் யூ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ப்ராவிஷன் இஸ் a blessing. எனக்கு ஒரு வேலை வேணும், ஆண்டவர் சொல்றார் வேலையை கொடுக்கிறேங்கிறார். எனக்கு ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஆண்டவர் சொல்றார் அதை நான் சப்ளை பண்றேங்கிறார். God will provide for you. Provision is blessing. ஹல்லேலூயா. இதெல்லாம் தலை மேல கை வச்சவங்க, இயேசுவின் நாமத்திலே என்னுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக மாறுகிறது, என்னுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமாங்க, வீடு வந்துருச்சு, கார் வந்துருச்சு, பைக் வந்துருச்சு, கட்டில் வந்துருச்சு, கட்டில் மேல மெத்த வந்துருச்சு, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. இன்னைக்கு நிறைய பேர் தூக்க மாத்திரை போட்டு தான் கஷ்டப்பட்டு தூங்குறாங்க. எனக்கு அவங்கள பார்த்து, ப்ரோ எங்க சர்ச்சில் வந்து பாருங்க, நின்றுட்டே தூங்குறவங்களா இருக்கிறாங்க. வர்ஷிப் டைம்ல பயங்கரமா பிரம்மாதமா போயிட்டு இருக்கு. நீங்க நின்று உளுந்து மண்டை உடைஞ்சுன்னா சபை பொறுப்பல்ல. இவ்வளோ சத்தம் போட்டிருப்போம் காய்ச்சி மூச்சுன்னு, 2 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ரொம்ப லவுடா இருந்துச்சுன்னு. ஒருத்தர்ல லவுடா இருந்துச்சா, எது நடந்ததே தெரியாம அயர்ந்த நித்திரையில். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க, நிம்மதியே இல்லாமல் இருக்கிறாங்க. சமாதானம் ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதங்க. ஹல்லேலூயா. பீஸ் இஸ் a blessing. ஆண்டவர் சொல்றாரு அந்த பீஸை நான் கொடுக்கும்போது, ஏசாயா 26:3, you will keep him in perfect peace. ஹல்லேலூயா. இங்கிலீஷ் தமிழ்ல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை என்ன சமாதானம், பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். இங்கிலீஷ்ல பர்ஃபெக்ட் பீஸ். பீஸ்ல 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்துட்டு இம்பர்ஃபெக்டான பீஸ், அது வருது போது. ஆனால் பூரண சமாதானம், ஒரு பர்ஃபெக்ட் பீஸை நான் உனக்கு கொடுப்பேங்கிறார். ஒருவேளை உங்க குடும்பம், நிறைய கிறிஸ்தவனுடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா, வீடுகளில் சமாதானம் இல்லைங்க. இங்க பாருங்க, நீங்க உங்களை கிறிஸ்தவன்னு கூப்பிட்டு உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லைன்னா சம்திங் இஸ் ராங். ஹல்லேலூயா. காலையில் எந்திரிக்கும் போது சமாதானமாக எந்திரிக்கணும், பகலெல்லாம் சமாதானமாக இருக்கணும், ராத்திரி படுக்கும்போது நிம்மதியாக படுக்கணுங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்க ஒரு பெரிய சொத்து, ஆசீர்வாதம். ஆனால் இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில் குடும்பங்களில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லைங்க. வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கணும். பக்கத்தில் பார்த்து வாழ்க்கையை. ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட். ரெஸ்ட்ங்கிறது இட்ஸ் a person. ஆண்டவர்ட்ட வந்துட்டு அந்த ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்ட்டுங்க. your spirit man is in a very rested position. ஆண்டவர் மனுஷனை படைச்சப்பவே அப்படித்தான் படைச்சார். 6 நாள் ஆண்டவர் வேலை செஞ்சார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே வேலை செஞ்சார். சோம்பேறியே சாப்பிடாதே. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நீ வேலை செய்யலையா சாப்பிடாத. சிலதுக்கு பாருங்க வேலையே செய்யாது. சோம்பேறித்தனம் உங்களை அழித்து போடும். சோம்பேறியா மட்டும் இருக்காதீங்க. ஆமென். ஆமா, 6 நாள் ஆண்டவர் வேலை செஞ்சார். 7வது நாள் ஆண்டவர் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தார். ஆண்டவருக்கு எதுக்குங்க ரெஸ்ட்டு கேளுங்க, ஆண்டவருக்கு எதுக்கு? அவருக்கு ரெஸ்ட் தேவையில்லை. ஆனால் நமக்கு ஒரு மாடலாக அவர் ரெஸ்ட் எடுக்கிறார். இப்போ 7வது நாள், மனுஷன் எத்தனாவது நாள் படைச்சாரு? 6வது நாள். 6வது நாள் உங்களை ஆண்டவர் பண்ணிட்டாரு. அடுத்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பிஸ்னஸ் வந்துட்டு உங்களுக்கு முதல் நாள், ஆண்டவருக்கு அது எத்தனாவது நாள்? 7வது நாள். வந்து பார்த்தா ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? சத்தமா சொல்லுங்க, ரெஸ்ட். மனுஷனோட முதல் நாளே ரெஸ்ட். Amen. We don't work and rest, we rest and work. Amen. See, when humanity began, it started from the divine rest.
மனித குலம் ஆரம்பிச்சதே ஆண்டவருடைய ரெஸ்ட்ல, ஓய்வுல இருந்து தாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பிசாசு அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாரையும் ரெஸ்ட்லெஸ்ஸா மாத்திட்டான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள வரும்போதுல உங்க ஸ்பிரிட் மேன், உங்களுடைய ஆவி மனுஷன் அப்படியே ஒரு அந்த இளைப்பாறுதல், அந்த ரெஸ்ட் நமக்குள்ள இருக்கணும். அது இல்லைன்னா சம்திங் இஸ் ராங் வித் யுவர் கிறிஸ்டியன் லைஃப். ஹல்லேலூயா. என்னை கேட்டிங்கன்னா சமாதானம் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஹல்லேலூயா. படுத்தா தூங்கிடுவேன் சார், ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. வேற என்னத்தை பிளெஸிங் சொல்கிறது? ப்ரொடெக்ஷனுங்க. போன மாதம் முழுவதும் ப்ரொடெக்ஷனை பற்றி ஆண்டவர் எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை பாதுகாக்கிறார். பகலில் பறக்கிறான், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இப்படி ஆண்டவர் காலையில் மத்தியானம் ராத்திரி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லா நேரத்தையும் உங்களை பாதுகாக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் தூதர்களை பார்த்து பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஜெர்சனை பிடிச்சிக்கோ. நான் லெஃப்ட் கால் எடுத்து வச்சா ஒரு தூதன் கையை பிடிக்கிறாப்புல, இன்னொரு ரைட் கால் எடுத்து வச்சா இன்னொரு தூதன் நம்ம கால்களை பிடித்துக் கொள்கிறார்கள், பாதம் கல்லில் இடராதபடிக்கு. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். இதுக்கு பேர் பிளெஸிங்கா இல்லையா? Protection is a blessing. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சொல்லுங்க. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன், தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன், தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன், தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெபியில் மூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை ராப்பகல் கண்ணுறங்காமல் பாருங்க, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல எங்க ஆண்டவர் என்னை காப்பாத்தி காத்து வருகிறார். இது பிளெஸிங்கா இல்லையா? கையை தட்டுங்க. I am blessed that I am protected. My house is protected. Hallelujah. என் முடியிலிருந்து கால் வரைக்குங்க முடிய ஆண்டவர் பாதுகாக்கிறார். உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. யோசித்து பாருங்க. இன்னைக்கு காலையில் ஷாம்பு போட்ட போது 23.25 முடி விழுந்தது. உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் நோட் பண்ணிட்டார். -23.5. நான் முடிய பார்த்துக்கிறேன்ப்பா. தூதர்களை பார்த்து சொல்லிட்டார், அவன் காலு கல்லிடராதபடிக்கு அதை நீ பார்த்துக்கோ. காலும் பாதுகாக்கப்பட்டிருக்கு, மேலே இருக்கிற முடியும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் பயங்கரமான ஒரு ஆளு. ஹல்லேலூயா. பாதுகாப்பு ஒரு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் purpose is a blessing. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு நோக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதை என்னன்னு சொல்றது? அதுதான் ஆசீர்வாதம். வாழ்க்கையில நோக்கம்னு ஒன்று இல்லைன்னா விரக்தி உண்டாகும். A purposeless life is a frustrated life and a disappointed life. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில நோக்கமே இல்லாம என்னங்க மாதிரி ஏதோங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க. என்ன பண்றீங்க? சும்மா அப்படியே அங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன பண்றீங்க? சும்மா அப்படி ஒரு இன்ஜினியரிங் படிக்கலான்னு பண்றீங்க. எல்லாம் சும்மா. இன்னைக்கு நிறைய பேர் நோக்கமே ஏதோங்க, ஏதோ வேலை செஞ்சுட்டு ஏதோ போயிட்டு இருக்குங்க. இல்லைங்க, எங்க வாழ்க்கை ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. எங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. We are born according to the plans and the purposes of God. ஆண்டவர் ஸ்கெட்ச் போட்டு உங்களை பிறக்க வச்சிருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான். ஹல்லேலூயா. அதனால எதிர்பார்க்கிறது நல்லா எதிர்பாருங்க. ஆண்டவர் நீங்க எதிர்பார்த்த முடிவை கொடுப்பாரா? சிலர் எதிர்பார்க்கறது ஐயோ மண்டை வெடிச்சிட்டு போல இருக்குங்க, ஐயோ ஏதோ நடந்துட்டு போல இருக்கு. எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்றார், நீர் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான்
நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஆண்டவர் உங்களை பத்தி இங்கிலீஷ்ல for I know the plans that I have for you, plans to prosper you. அப்படின்னா உனக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். பிளான்னா ஒன்றும் இல்லை, ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த பர்பஸ், அந்த நோக்கம். என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரே, அதே ஒரு பெரிய blessing. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்புறம் என்ன ஆசீர்வாதம்? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்க. சங்கீதம் 112:2 சொல்லுகிறது, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். இங்கிலீஷ்ல their children will be mighty in the land. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் உங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகளை கொடுத்து, நல்ல சந்ததியை கொடுத்து, உங்களை, உங்க பிள்ளைகளை, உங்க சந்ததிகளை கர்த்தர் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிப்பாராக. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இப்படியாக நான் ஆசீர்வாதத்துக்குள்ள தான் பிறந்திருக்கிறேன். ஆமென். நான் ஆசீர்வாதத்தை தேடி ஓடல, நான் பிறந்திருக்கிறதே ஆசீர்வாதத்துக்குள்ள தான் பிறந்திருக்கிறேன். ஆசீர்வாதம் என்னுடைய பிறப்புரிமை. ஆனா இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஆசீர்வாதம் உங்க பிறப்புரிமை. ஆனா எவ்வளவு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கைக்குள்ள ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது உங்களுடைய. அப்படியா சார்? அப்ப ஆசீர்வாதம் என் பிறப்புரிமைனா ஏன்? சிலருக்கு கேள்வி என்னன்னா, சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, தியரிட்டிக்கலி நீங்க பேசுறீங்க, வசனம் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றீங்க, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா என் வாழ்க்கையின் அனுபவம் வித்தியாசமா இருக்கு. How to walk in that birthright blessing? என்னுடைய பிறப்புரிமையாகிய இந்த ஆசீர்வாதத்திலே நான் நடப்பது எப்படி? அந்த ஆசீர்வாதத்திலே ஆசீர்வாதமாய் வாழ்வது எப்படி? 4 காரியங்களை சுருக்கமா சொல்ல விரும்புறேன். நம்பர் 1, எழுதிக் கொள்ளுங்க. Obey the voice of God. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஆமென். See, birthright is your blessing, but the flow of it depends on your obedience. ஆசீர்வாதம் உங்க பிறப்புரிமை. ஆனா அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு உங்க வாழ்க்கைக்குள்ள ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது உங்களுடைய கீழ்ப்படிதலை பொறுத்து அமைகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கீழ்ப்படிறதே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு செய்வார் நினைச்சுங்க. டே, நான் சொன்னேன், நீ செஞ்சையா? அவர் சொன்னாரா செய்யணுமா? அவர் சொன்னதை நீங்க செஞ்சீங்களா? அதை பண்றது இல்லை. லெஃப்ட் போனா ரைட்டு போறது, மறுக்க போனா குறுக்க போறது, இப்படியே பண்ணிக்கிட்டு ஆசீர்வாதம் வரல அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உபாகமம் 28வது அதிகாரத்தில், அப்புறம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அந்த 1வது வசனத்துல இருந்துங்க, ஆண்டவர் ஒரு God is making a comprehensive list of blessings. எப்படியெல்லாம் அவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு லிஸ்ட் போட்டு கொடுக்கிறார். அவர் சொல்றாருங்க, பாரு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எங்க? வெளியிலனா வெளியில இல்ல, இங்கிலீஷ்ல தெளிவா இருக்கு. You will be blessed in the city and in the country. அப்படின்னா நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, கிராமத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. நிறைய பேர் நினைக்கிறாங்க, எங்க கிராமத்துல இருந்து ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்க பட்டணத்துல இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆசீர்வாதங்கிறது நீங்க எங்க இருக்கிறீங்கிறத பொறுத்து இல்ல, யாருக்குள்ள இருக்கிறீங்கிறத பொறுத்து. ஹல்லேலூயா. நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட வர வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேங்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ போகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வருகையில. யாராவது யோசித்து பார்த்துறீங்களா? நான் முன்னால போன ஆசீர்வாதம், அப்படியே ரிவர்ஸ்ல பின்னால போனாலும் ஆசீர்வாதம். ஃபார்வர்ட் கியர் போட்டாலும் ஆசீர்வாதம், ரிவர்ஸ் கியர் போட்டாலும். நான் போனாலும் ஆசீர்வாதம், வந்தாலும் ஆசீர்வாதம். சொல்லுங்க, நான் போனா பிளெஸிங், வந்தா பிளஸிங். அப்படியே வந்தன்னா பிளஸிங், அப்படியே போனா பிளஸிங். ஆண்டவர் சொல்றே, நீ பாரு, நீ கால் எடுத்து முன்னால் வச்சாலும் ஆசீர்வாதம், பின்னால் வச்சாலும் ஆசீர்வாதம். வழியில ஒரு பூனை குறுக்க போச்சுன்னா அந்த பூனையும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஏங்க, உங்க மூஞ்சில முழிச்சா பூனை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? அப்புறம் ஏன் பூனை மூஞ்சில நீங்க முழிச்சீங்க? ஐயோ, பூனை மூஞ்சில பூனை ஏன் மூஞ்சில முழிச்சது? இன்னைக்கு பூனைக்கு நல்ல காலம் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு போடலாம். எங்காலு பூனை குறுக்க போயிடுச்சு. ஐயோ சார், பூனை குறுக்க போயிடுச்சு சார். இன்னைக்கு பாரு, பூனை என்ன பார்த்துட்டு போயிருக்கா, இன்னைக்கு அதுக்கு கல்யாணம் நடக்குதா இல்லையா பாரு. பக்கத்தில் பார்த்து, இனிமேல் பூனை மூஞ்சில நீங்க முழிக்கூடாது. பூனை யார் பெரியாள், நீங்களா பூனையா? நீங்க தானே பெரியாள். அப்புறம் நீங்க அது மூஞ்சில முழிச்சிங்க.
Come on. Hallelujah. Praise the Lord. ப்ராப்ளம்ங்க. இது எல்லாத்தையும் கிறிஸ்தவங்களும் கூப்பிட்டு வச்சுட்டு இன்னைக்கு நல்ல நாள் நாளைக்கு கெட்ட நாள், நல்ல நாள் பார்த்து தான் பிறந்தாங்க. எல்லாரும் கோட்டில் உட்காந்துருக்காங்க. நல்ல நாள் பார்த்து கட்டினவனும் நல்ல நாள் பார்க்காம. நோ, எல்லாரும் நம்புறதை நீங்க நம்பாதீங்க. வசனம் என்ன சொல்லுது அதை நம்புங்க. நான் போகலாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். இது கடையில் குறுக்க போனா என்ன, போகாட்டி என்ன? ஹல்லேலூயா. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் நல்ல நாள் தான். என்னைக்காவது செவ்வாய்க்கிழமை சம்பளம் வந்தது, ரிட்டர்ன் இட் சார், டுடே இஸ் டியூஸ்டே அப்படின்னு யாரும் சொல்லியிருக்கிறீங்களா? கேட்குறேங்க தெரியாம. ஆடி மாசம் கல்யாணம் பண்ணலையே, ஆடி மாசம் குழந்தை பிறந்தப்போ வெயிட் அ மினிட், திஸ் இஸ் ஆடி, வெயிட் ஃபார் தி ஆவணி அப்படின்னு ப்ராப்ளம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்கள ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் நிறைய பேகேஜை தூக்கிட்டு வந்திருக்கேன். தட்ஸ் த ப்ராப்ளம். சரி, ஓகே. இப்போ ஆண்டவர் அந்த உபாகம் 28 பயங்கரமாக பிளஸ் பண்ணுறாரு. எங்கப்பா நீ போகலாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வருகலாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க பாரு, எல்லாம் ஆடு மாடு எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பேங்கிறார். பிரைஸ் எல்லாம் ஆடு மாடு ஆசீர்வதிப்பாது. என்னையா சார், அந்த காலத்தில் வந்துட்டு அவர் பெரிய ஆளுங்க. அப்படியா? 500 கழுதை வச்சிருக்கிறாரு. ஆமா, ஆடு ஒரு 350 ஆடு வச்சிருக்காங்க. அந்த காலத்தில் அப்படி தான் சொத்தை கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அவங்களுக்கு இங்கே வீடு இருக்குது அங்கே வீடு இருக்குன்னு, அந்த காலத்தில் அந்த மாதிரி தான். ஸோ ஆண்டவர் அதெல்லாம் நான் உனக்கு பெருக பண்ணுவேங்கிறார், அப்படின்னு நான் உன்னை பிளஸ் பண்ணுவேங்கிறார். அதுக்கப்புறம் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பேன், நீ என்ன வேலை செஞ்சாலும் ஆசீர்வதிப்பேங்கிறாரு. அதுக்கப்புறம் உன் நிலத்தை நான் ஆசீர்வதிப்பேங்கிறாரு, அப்படின்னு உன் பிஸ்னஸை பிளஸ் பண்ணுவேங்கிறாரு. அங்கே பாருங்க, அதுக்கப்புறம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. உனக்கு விரோதமாக யாரும் ஒருத்தன் வந்தானா ஒரு வழியா வழுவான். பிரைஸ் காட். உங்களுக்கு எகென்ஸ்டா யாரும் வந்தா ஒரு வழியில வந்தா எத்தனை வழியில ஓடுவாங்க? உங்க ஆபீஸ்ல யாராவது உங்களுக்கு எகென்ஸ்டா வந்தா, ஏலே முதல்ல 7 வழி இருக்கான்னு பார்த்துக்கோ. ஏன்னா நீ ஓடுறதுக்கு எத்தனை வழி தேவைப்படும். ஆமாம், அதுக்கப்புறம் செவுத்துக்கு முட்டிட்டு அப்புறம் மண்டை உடஞ்சி சொல்லக்கூடாது. ஏன்னா என் வாக்கு தத்தம் அப்படி. எனக்கு விரோதமாக ஒருத்தன் ஒரு வழியில் வந்தா அவன் 7 வழியில் ஓடணும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இப்படி ஆண்டவர் பயங்கரமாக பிளஸ் பண்ணுறார். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாருங்க பாரு, அது ஓப்பனிங்லேயே சொல்லிட்டார். இப்போ என்னன்னா உபாகம் 28:2 இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும். எப்போ? என்னது? அவர் சொல்றதுக்கு செவி கொடுத்து நடக்கணும். நம்ம அப்படி பண்றது இல்லை. அவருக்கு சொல்றதை கேட்டு ஆப்போசிட்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் நடக்கல, நீ தான் நடக்கல. எப்படி? நான் சொன்னதை கேட்டு நடக்கல, எல்லாம் கண்டபடி நடந்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் கண்டதும் நடந்துன்னு கேட்டுட்டு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறபடி நம்ம நடப்போம்னு சொல்லலாம். இந்த பிறப்புரிமையாக இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே பழிக்கிறதை நம்ம பார்ப்போம். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு கீழ்ப்படிதலின் ஆவியை தாங்க. இதுதாங்க நீங்க பண்ண வேண்டிய பிரேயரு. எனக்கு ஆசீர்வாதம் வேணும்லாம் கேட்கக்கூடாது. கீழ்ப்படிந்து நினைச்சா ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Praise God. So number 1, you have to obey the voice of God. Number 2, you got to believe that these blessings are yours. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடையது என்று நீங்கள் விசுவாசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லை. இப்போ நான் சொல்றேன்ல, இதுல ஒரு 10 பேர் இருப்பாங்க கண்டிப்பா. நல்லா பேசுற பிள்ளைல நல்லா பேசுறாரு. 1ஆம் தேதி மாதிரி இவருக்கு வேலையே இதுதான், மோட்டிவேஷன் பண்றது தான். இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஏதாவது நல்ல காலம் பிறக்குது. உங்களை மோட்டிவேட் பண்ணுறக்கோ நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்கிறதுக்கு நான் வரல, கர்த்தருடைய வசனத்தை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன். அதனால் வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் ப்ராக்டிக்கலாக எப்படிங்க? ப்ராக்டிக்கலின்னு ஒன்று இருக்குல்ல. ப்ராக்டிக்கல் அவர் சொல்கிறதுக்காக கேட்டுட்டு அதெல்லாம் அப்படியே நடந்துருக்கிறதுலாம் சொல்லிட்டு அப்படியே ரொம்ப உசுப்பேற்றி அப்படியே ஒரு மாதிரி துள்ளிட்டு இருக்கக்கூடாது. அவர் சொல்லுவார், ஆனால் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதுதான் நம்முடைய கிறுக்கு புத்தி. Seriously, you see, sometimes our mind in the flesh, it's so chaotic and messed up. You got to fix it with the word of God. எப்படிங்க அவர் சொல்றாரு, வாழாகாம தலையாவேன்னு வேலையெல்லாம் உட்காந்துருக்கேன். இதுக்கப்புறம் என்ன வாழாகிறது தலையாகிறது? புரிஞ்சல? இங்க பாருங்க, நிறைய நேரத்தில் நம்ம சூழ்நிலைகளை நான் நம்புறோம். இங்க பாருங்க, சூழ்நிலை எதுவா இருக்கட்டுங்க,
கர்த்தருடைய வார்த்தை சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டது. சூழ்நிலையை வச்சு கர்த்தருடைய வார்த்தையை எடை போடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை வச்சு உங்க சூழ்நிலையை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் அவர் வார்த்தையை கொடுத்துருக்கிறேன். ஆமென். சூழ்நிலைகள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு எதிராகவும் புதிராகவும் ஆப்போசிட்டாக இருக்கலாம். ஆனா நீங்க நம்ப வேண்டியது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரமே. ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கிறார். ஹே யோசேப்பு, ராத்திரியில ஒரு சொப்பனம் கொடுக்குறார். அந்த யோசேப்பை பார்த்தா யோசேப்பு அப்படியே ஒரு அரிக்கட்டு நின்றுட்டு இருக்கு, அப்படியே நேரா ஸ்டெடியா அப்படியே நிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா சுத்தியும் ஒரு 11 அரிக்கட்டு இப்படியே குனிஞ்சு நின்றுட்டு இருக்கு. யோசேப்புக்கு புரிஞ்சிருச்சு. அவருக்கு வந்துட்டு சொப்பனத்துக்கு அர்த்தம்லாம் புரியும். ஓ வா, நடுவில் நேரா நின்னது நம்ம சுத்தி நின்னுக்கிற நம்ம ப்ரோ. காலையில் நேரமே எழுந்திருச்சு. இப்படிலாம் ஆண்டவர் சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? Praise God, praise God, praise God. எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் போகிறீங்க பார்த்தீங்களா? அதனால தான் உங்கள் ஃபேஸில் இப்படி ப்ராப்ளம்ஸ். எடுத்ததுமே அதை ஸ்டோரியை போட்டு ப்ராப்ளம்ங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிறது 4 பேருக்கு பிடிக்காது. அந்த 4 பேர் உங்கள் ஃபேமிலியிலேயே இருப்பாங்க. அதை நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் கோவிச்சுக்கோங்க என் மேலே. நீங்கள் ப்ரொமோட் ஆனது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே பிடிக்கலைங்க. நீங்கள் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் நல்லா கல்யாணம் பண்ணி அப்படியே அவங்க இதில் எங்கே போகிறது, ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எல்லாம் ஜரிகை பட்டு ஒரு 40 கிலோ தங்கம் எல்லாம் போட்டு போகும்போது இப்படி தான் போகிறேன். ஏன்னா இவங்க சொந்தக்காரங்களாம் பார்த்து வா வா ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இல்லைங்க பொறாமப்படுறாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி சட்டை கூட அயன் பண்ணல, அப்படியே பரிதாமா ஆண்டவரை பார்க்குறேன். ஆண்டவரை பார்க்க வர்றதுக்கு பிரமாதமாக வாங்க, கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Praise God. Save the best clothes to worship Him. Save your best attire to come in the presence of God and worship His majesty. Hallelujah. Amen. என்ன சொல்ல வந்தேன் மறந்துருச்சு பாருங்களேன். ஓகே, இப்போ யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்றாங்க, பாரு உன் அரிக்கிட்ட நிற்குது அப்படின்னு சொன்னா நீ பெரிய ஆளாவா உங்க அண்ணனுங்கள்லாம் அப்படி குனிஞ்சு நிற்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சொப்பனம் வருது, அப்படியே அவர் அரிக்கட்டு நிற்குது. அதுக்கப்புறம் சுத்தியும் அதாவது அரிக்கட்டில் அவரோட நட்சத்திரம் நடுவில் நிற்குது. அவருக்கு புரிஞ்சிச்சு, ஓ இந்த நட்சத்திரம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குனிஞ்சு 11 நட்சத்திரம் நின்றுட்டு இருக்கு. சூரியனும் சந்திரனும் அவருக்கு முன்னால வணங்கி நிற்குது. இவருக்கு புரிஞ்சிச்சு, ஓ நம்முடைய ஃபேமிலியிலேயே நம்மளை ஆண்டவர் பயங்கரமா உயர்த்த போறாரு. அரிக்கட்டு நிற்குது நிமிர்ந்து நிற்குது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன்ட்ட எல்லாம் சொல்லிட்டாரு, டே இங்க பாடுறா, நான் ஒரு கனவு பார்த்தேன், நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன்டா, நீங்கள்லாம் அப்படியே குனிச்சு நிற்கிறீங்கடா அப்படின்னு தான் அவன் அண்ணங்கள்லாம் கூடி முடிவு பண்ணிட்டானுங்க. இவன் என்ன பண்ணி அரிக்கிட்டு நிற்குதான், எப்படி நிமித்து நிற்கிறான்னு பாரு அப்படி சொல்லி வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. ஒரு நாள் அப்பா வந்துட்டு உங்கள் அண்ணனுங்களை எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கன்னா, இவன் அண்ணனுக்கு வந்துட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க தூரத்தில். இது காட்டில் போய் பார்க்கலான்னு போனால் அவனுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, டேய் அந்த அரிக்கிட்டு நிமிந்து நிற்கிறான் வர்றான்டா, அவனை நம்ம நிமித்தி நிற்க நீ அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க. வந்திருப்பாருங்களேன், ட்ரௌசர் பேண்ட் சட்டை எல்லாத்தையும் கலட்டிட்டு நிர்வாணமாக உள்ள நீ நிமிந்து தானே நிற்கணும்னு நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிப்பாட்டிட்டாங்க. இப்போ யோசித்து பாருங்க, அவர் கனவுல பார்த்தப்போ அரிக்கிட்டு நிமிந்து நிற்கும் போது என்னென்னமோ நினைச்சிருக்கிறாரு. நான் அப்படி ஒரு சிஇஓ வாங்கி அமெரிக்காவில் போய் அப்படியே இப்படிலாம் கனவுல மிதந்துட்டு இருக்கிறாரு. பார்த்தா ரியாலிட்டி ட்ரௌசர் கூட இல்லாம இப்படி நின்றுட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, அந்த கனவுக்கு இப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குன்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கலையே. அப்படி நினைக்கும் போது அவங்க அண்ணனுங்கெல்லாம் குளிக்கு மேல இருந்து இப்படி பார்க்கறானுங்க, அடே கரெக்டரா நம்ம அரிக்கட்டு இப்படி ட்ரௌசர் இல்லாம நிமிர்ந்து நிற்குது, அண்ணனுங்கெல்லாம் குளிச்சு பார்க்கறேன். ஓ மை காட், வாட் மேஜிக். கனவு இருக்குது ஒரு பக்கம், ரியாலிட்டி இருக்கு டோட்டலி ஆப்போசிட்டா. சரி விடுவோம், ஜெபிப்போம், கண்டிப்பாக ஆண்டவர் சொன்னால் நிறைவேறுன்னு பார்த்தா கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இவர் போத்திப்பார் வீட்டில் போய் ஜாயின் பண்ணுறாரா. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவரோட பேண்ட்டு திரும்பி கழட்டிட்டு விட்டாங்க. இவர் முடியாதுங்க, ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னப்போ அந்த அம்மா பிடிச்சதுல பேண்ட் வந்துருச்சு. இங்கே பாருங்க, நான் சொன்னேன் நீங்கள் நம்ப மாட்டேங்கிற, யோசேப்பால ப்ரூவ் கூட பண்ண முடியாது நான் அப்படி எதுவும் பண்ணலன்னு. ஏன்னா பேண்ட்டு அம்மா கையில் இருக்கு. பாருங்க, போன இடத்துல எல்லாம் பிசாசு இவனை பேண்ட்டை கழட்டி நிர்வாணமாக்க பார்க்குறான். பிசாசோட வேலையே நிர்வாணமாக்குறது தான். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது, ஆதாம் ஏவாளை நிர்வாணமாக்குனதுலேருந்து எல்லா இடத்துலையும் நிர்வாணமாக்கலான்னு பார்க்குறான். கடைசியில் இவரை கொண்டு போய் குண்டு கட்டா ஜெயிலில் போட்டாங்க. உள்ளே போனது பேர் கூட இப்போ நம்பர் வச்சுருந்தாங்களான்னு தெரியல. அப்பலாம்
தெரியும். 113:44 எஸ் சார் அப்படின்னு வந்து நிற்கிறாரு. ஆனால் கனவு சொல்லுது நட்சத்திரம் நடுவில் நிற்குது, மற்ற நட்சத்திரம்லாம் சம்திங் ராங் சார். கூட்டி கழிச்சு பார்த்தா கூட எந்த இடத்துலையுமே மேத்ஸு கணக்கு சரியாக வட்ட மாட்டேங்குது. இப்போ பாருங்க, நிறைய நேரத்தில் அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு பக்கம், ஏன் சார் ட்ரௌசர் கூட இல்லாமல் குழிகளை உட்காந்து கிடக்கிறேன், கம்பி எண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், என்னைய பார்த்து தம்பி நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேசுறதுக்கு நல்லா இருக்கு பாஸ்டர், என் நிலைமை இப்படி இருக்குதே. நான் என்ன சொல்கிறேன்னா, நிலைமையை நம்பாதீங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்புங்க. ஐ பிலீவ். யோசேப்பு அன்னைக்கு நிர்வாணமா நின்ற போது கூட ஒரு நாள் என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். அவன் சிறைச்சாலைக்குள்ள நின்ற பொழுது கூட ஒரு நாள் என் நட்சத்திரம் பிரகாசமாக ஜொலிக்கும், மற்ற எல்லாரும் என்னை வணங்க வருவார்கள். அவர் நம்பினாருங்க, நடந்துச்சுங்க. ஒரு நாள் ஆண்டவர் எகிப்துல யோசேப்பை ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். ஆசீர்வாதம் என் பிறப்புரிமை, அதை நான் நம்பணும். நிறைய பேர் நம்புறது இல்லைங்க, அதுதாங்க ப்ராப்ளம். யூ ஹேவ் டு பிலீவ் until you become. எல்லாம் சொல்லுங்க, பிலீவ் until you become. Put it in the comment section. Believe until you become. ஏன்னா அதுக்கு நடக்கிற வரைக்கும் நம்பணும், நடந்ததுக்கு அப்புறம் நம்பலாம் வேண்டாம். என்னது, நான் நம்புறேன், கண்டிப்பாக நான் ஒரு நாள் சிஓவா மாறுவேன், கண்டிப்பாக ஒரு நாள் நான் சிஓவா மாறுறேன், நம்புறேன் அதை கண்டிப்பாக நான் நம்புறேன். ஒரு நாள் சிஓவாக மாறிட்டீங்க, நான் கண்டிப்பாக நம்புகிறேன், நான் கண்டிப்பாக சிஓ தான் நான் நம்புகிறேன். ஹலோ, நீ நம்ப வேண்டாயா, நீ தான் சிஓ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நடக்கும் வரையிலாகிலும் நம்புங்கள். Amen. Believe until you become. Number 3. Thank you Jesus Christ. Confess it with your mouth. உங்கள் நாவில் அறிக்கை பண்ணுங்க, ஹே ஆசீர்வாதம் என் பிறப்புரிமை. ஆண்டவர் சொல்லிட்டாரு என் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இந்த வாக்குத்தத்தங்கள் என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார்ல, அதை அறிக்கை பண்ணுங்க. இதெல்லாம் 1008 தடவை சொன்னாலும் நிறைய பேர் பண்றது இல்லைங்க. ஒரு 20 வாக்குத்தத்தை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி வைங்க. காலையில் எந்திரிச்சு ஒரு 20 நிமிஷம் அறிக்கை பண்ணுங்க. ஒரு 6 மாதம் பண்ணி பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில செயல்படுறதை பார்ப்பீங்க. இது காலையில் எந்திரிச்சதும் ஐயோ தலைவலிக்குதே, ஐயோ மண்டைய பழகிற மாதிரி இருக்கு, இப்படிதான் சொல்றது. காலையில் எந்திரிச்சதும் கர்த்தர் என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், நான் வாழாகாமல் தலையாவேன்னு சொல்ல சொன்னா, எங்கால எந்திரிச்சதுக்கு அப்போ தலைவலிக்குதுங்க, என் தலையெழுத்து இப்படி இருந்துட்டு இருக்குங்க. இல்லைங்க, கர்த்தருடைய வசனத்தை அறிக்கை பண்ணி பாருங்க, அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகிறது, நடக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். 4வது, இந்த ஆசீர்வாதத்தில் நீங்க நடக்கணுமா, விதைக்கணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணணும், விதைக்கணும். ஒரு பெரிய அறுவடைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். என்னைக்கு விதைச்சிங்க, அதெல்லாம் விதைக்கலைங்க. எந்த விவசாயியாவது விதைக்காம அறுவடைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? விதைக்காம நீங்க அறுக்கணும்னா பக்கத்து வயல்ல தான் களவாடணும், இல்லைன்னா விதைக்கணும். ஆமென். சோ இன்னைக்கு நிறைய பேர் அறுவடைக்காக, பொருளாதார அறுவடை வேணுமா, பொருளாதார விதையை விதைக்கணுங்க. இன்னைக்கு பிசாசு நிறைய பேர் கையை கட்டி வச்சிருக்கிறான், நீ விதைக்காத, ஐயோ அது இப்படின்னு. இல்லைங்க, விதைக்காமல் இருப்பது தான் பண ஆசை, அறுவடை செய்வது பண ஆசை இல்லை. Amen. When we sow, we will reap, we will see a harvest. Blessings are activated through sowing. Praise God. Hallelujah. 5வது, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா, மற்றவங்களை ஆசீர்வதிங்க. You see, you are not blessed truly until you bless others. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். அதுக்கப்புறம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதமா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன் அது இல்லை, ஆசீர்வாதமா இருப்பேன்னா நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, I will bless you அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் you shall be a blessing அப்படின்னா நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்னா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். நீங்க மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் ஆசீர்வாதத்தின் பூரணம் என்னன்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை, உங்களுக்குள்ள இருந்த ஆசீர்வாதம் புறப்பட்டு போய் மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பது. You are called to be a blessing. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். I am born into blessing. எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாமா? Thank you Jesus Christ. Shanti ribaina hasotalaya.
ஆண்டவர் இங்கே இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக எல்லாம் தலை மேலே கை வச்சுக்கொள்ளுங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்களும் தலை மேலே கை வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் born into a blessing. நான் ஆசீர்வாதத்துக்குள்ள தான் பிறந்திருக்கிறேன். ஆசீர்வாதம் என்னுடைய பிறப்புரிமை. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் நிறைவையும் ஆசீர்வாதத்தின் பூர்ணத்தையும் அனுபவிப்பார்களாக. என்னென்ன ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளிலும் குடும்பங்களிலும் அது மேனிஃபெஸ்ட் ஆவதாக. ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற பிசாசின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். வேலை கிடைக்கணும், ப்ரொமோஷன்ஸ் வரணும், புது ஆண்டவரே பிசினஸ் ஸ்டார்ட் ஆகணும். அவங்க வாழ்வில் என்னென்ன நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் இப்பொழுது இந்த நொடி பொழுதே அவருடைய வாழ்வுகளில் கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லாம, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகள் தசமபாகங்களை செலுத்த போறோம். உங்க கைகளில் காணிக்கைகள் தசமபாகங்கள் இருக்குன்னு சொன்னா எடுத்து உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். நான் ஜெபிக்க போறேன். ஜெபித்த பிறகு ஒரு பாடல் பாடப்படும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகள் தசமபாகங்களை நாம் செலுத்த போகிறோம். ஆன்லைனில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வசதியோ அதை பயன்படுத்துங்க. ஒரு QR கோட் வேலை செய்யலைன்னா இன்னொன்று கண்டிப்பாக வேலை செய்யும். அதனால தான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட். அண்ட் இந்த நேரத்தில் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. இந்த ஊழியத்திற்குள்ளே காணிக்கைகள் தசமபாகங்கள் விதைக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய உதாரத்துவத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தரிசனத்தில் நீங்கள் பங்காக இருப்பதற்காக we want to thank you. நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தப்படுகிறது. அது உங்களுடைய வாழ்வுகளை ஆசீர்வாதமாக வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இங்கே இருக்கிறவங்க there are a lot of details on the screen. உங்களுக்கு கார்ட் மெஷின் வேணும்னா வெளியில் போகிற வழி இருக்கு, அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். இன்னைக்கு தான் முறை வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்கறது கட்டாயம் இல்லை. ஸோ we don't want anybody to feel uncomfortable. We love you. We pray that God will bless you manifold. Amen. God bless you. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் விதைக்கிற விதைகள், காணிக்கைகள், தசமபாகங்கள் இவை ஒவ்வொன்றுக்கும் பரத்திலிருந்து ஆசீர்வாதம் வரணும். இதற்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரின் நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளை நிறைவாக நீர்த்தாரும். இது நிமித்தம் அவர்கள் செழிப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென் அண்ட் ஆமென். இப்பொழுது இந்த பாடல் பாடப்படும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்தி இருக்கிற இடங்களில் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு தான் முறை வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருந்து பாஸ்டர் ஜெட்சனை மீட் பண்ணிட்டு போகணும். We will love to be in touch with you. God bless you. தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோ போற்றுவோ பாடுவோ போற்றுவோ. வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோ போற்றுவோ பாடுவோ போற்றுவோ. சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள். சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள். சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள்.
சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். நாளிலே காணிக்கைகள் தசமபாகங்கள் செலுத்திய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து உங்கள் வாழ்வுகள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆன்லைன் கிவர்ஸ், online members, vision partners, we want to thank each and every one of you, and I want you to know that your seed makes a difference. So thank you very much for your partnership. தொடர்ந்து நம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். இயேசுவின் நாமம் உங்கள் மூலமாக, உங்கள் வாழ்வுகள் மூலமாக, உங்கள் குடும்பம் மூலமாக மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் வாழ்வுகளையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களை செழிக்க பண்ணுவாராக. Bless you to you. Amen. இப்பொழுது நாம் யாவரும் எழும்பி நிற்போம். We want to pray for the Power Central Healing Center. We want to make a quick prayer for that. இந்த பவர் சென்ட்ரல் ஹீலிங் சென்டர், ஒருவேளை இன்னைக்கு முறை வந்திருப்பீங்க, இல்லைன்னா முறை ஆன்லைனில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் வாட் இட் இஸ். ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக பலருக்கு பல விதமான நன்மைகள், அற்புதங்கள், விடுதல்களை செய்து வருகிறார். பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். God has been doing wonderful things. ஆண்டவர் தம்முடைய நாமத்தை பல விதங்களிலே அவர் மகிமைப்படுத்தி வருகிறார். இப்போ இந்த ஹீலிங் சென்டர் என்னன்னா, ஆண்டவர் சென்னையில் ஒரு ஹீலிங் சென்டரை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் ஒரு 2 ஏக்கர் நிலத்தை நாம் வாங்கும்படி முயற்சித்து வருகிறோம். அன்று செலுத்த வேண்டி இருக்குது. ஆனால் இன்னும் நமக்கு டிசம்பர் வர தான் டைம் இருக்குது, அந்த மொத்த பணத்தை நம்ம கொடுத்து முடிக்கிறதுக்கு. எனவே அதற்காகத்தான் நம்ம ஜெபித்து வருகிறோம். அநேகர் அதற்குள்ளே விதைத்து வர்றாங்க. ஆனால் we have a very huge need. நிறைய கோடிகள் நமக்கு தேவைப்படுகிறது. உங்களுக்குலாம் தெரியும், சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்கணுன்னாவே பல லட்சங்கள் ஆகிறது. We believe God will do it. எனவே நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்களை நடப்பிப்பார். அதனால் நம்ம ஒவ்வொரு முறை கூடி வரும் பொழுது நாம் இதற்காக ஜெபிப்போம். நாம் ஜெபித்த ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை நாம் எதிர்பார்ப்போம். எத்தனை பேர் ஜெபிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களோட கைகளை கோர்த்து கொள்ளுங்க. லெட் அஸ் பிகின் டு ப்ரே ஃபார் திஸ். நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த நாளில் ஆண்டவர் அற்புதத்தை நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து நாம் ஜெபிப்போம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். ஆன்லைனில் இருக்கிறவங்களும் உங்களுடைய சத்தத்தை உயர்த்துங்க. லெட் அஸ் ப்ரே டுகெதர். ஷபா கடு ரிமா கந்த்ரா சதல மைனியா லேபும் கரானா சக்தபௌரி அந்தரினா ரபலா துனியா ஷங்கோ ரெமாங்க்ரா சதருபலி அந்தரின மாயா. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்து கேட்கிறோம். ஆண்டவரே, தரிசனத்தை கொடுக்கிறவர், அந்த தரிசனம் நிறைவேறும்படி தேவைகளையும் சந்திக்கிறவர் என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம், நிச்சயமாக விசுவாசிக்கிறோம். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை தகப்பனே. ஆண்டவர், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுகளிலே பல விதங்களில் பல நேரங்களில் அற்புதங்களை செய்து தேவைகளை சந்தித்திருக்கிறேன். வேதாகமம் முழுவதும் நீர் அப்படிப்பட்ட மகிமையான அற்புதங்களை ஒவ்வொரு முறையும் நீர் செய்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆபிரகாம் மலை மேலே ஏறின பொழுது, ஆண்டவரே, ஈசாக்கை பலி செலுத்த போன பொழுது, அங்கே ஆண்டவரே அந்த ஒரு புதருக்குள்ளாக ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருந்ததை பார்க்கிறோம். அந்த இடத்திலே தன்னுடைய மகனுக்கு பதில் அவர் அந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்தி கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாமே பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னார். அவங்க மலை ஏறுறதுக்கு முன்னாலேயே அங்க ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த தேவன் அல்லவா. The provision was already prepared for them up there. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை கறி வேண்டும் என்று சொல்லி வனாந்தரத்தில் கேட்ட பொழுது நீர் காற்றை அனுப்பி காடைகளை அனுப்பின தேவன். ஆண்டவரே, நீர் தேவைப்பட்டால் காற்றை அனுப்புவீர், தேவைப்பட்டால் காகத்தை அனுப்புவீர். எலியா தீர்க்கதரிசி கேரி தாற்றண்டையிலே காத்திருந்த பொழுது ஆண்டவரே அங்கே காகங்கள் அவருக்கு ஆகாரத்தை கொண்டு வந்தது. ஆண்டவரே, many are the ways that you meet the needs. நீர் பல விதங்களிலே அற்புதங்களை செய்து தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆனபடினால இந்த நாளிலே நாங்கள் சபையாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக, உம்முடைய ஊழியக்காரனாக எங்களுடைய தேவைகளை உமது பாதத்திலே கொண்டு வருகிறோம். இந்த தேவைகளை நீர் சந்திப்பீர் என்று சொல்லி நிச்சயமாக நம்பி விசுவாசித்து உமது பாதத்திலே வருகிறோம். சபையாக நாங்கள் கேட்கிறோம், இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். இது உம்முடைய காரியமாக இருக்கிறபடினாலே உமது கரத்தின் மகத்துவத்தை இந்த காரியத்திலே நீர் நிச்சயமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய பாதத்திலே கேட்கிறோம். எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபி
ஜெபிக்கலாம். Come on, pray. Maro shaba kana karama, pray church. Lepro shandere manya thora bahaya. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நடப்பித்தருளும். எங்கள் தேவைகளை அற்புதகரமாக சந்திப்பீராக. உம்முடைய நாம மகிமைக்கென்று சந்திப்பீராக. ஆண்டவரே, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கிலிருந்து ஆண்டவரே அற்புதங்கள் வரும் என்று சொல்லி இந்த வருடத்தின் துவக்கத்தில் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, ஆண்டவரே, கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து 4 திசைகளிலிருந்து தடைகள் உடைக்கப்பட்டு எங்களுக்கு இந்த தேவைகள் சந்திக்கப்படும்படி நாங்கள் வேண்டுகிறோம். அற்புதங்கள் வருவதாக, பொருளாதாரம் ஆண்டவர் எங்களுக்கு ரிலீஸ் ஆவதாக, இந்த காரியத்தில் வானத்தின் பலகணிகளை திறந்து தேவரீர் அந்த அற்புதத்தை நடப்பிக்கும்படி வேண்டுகிறோம். நீர் அந்த அற்புதத்தை செய்து விட்டதற்காக உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம? Thank you Jesus. Miracles are happening. Funds are coming from east, west, north and south. We claim it in Jesus mighty name. அப்படி எல்லாரும் வலது கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் இந்த காரியத்திலே எங்களுக்கு விரோதமாக, ஆண்டவர் இந்த காரியத்திலே தாமதம் உண்டாகும்படி, தடை உண்டாகும்படி போராடி கொண்டிருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகளை இப்பொழுது சபித்து நிர்மூலமாக்குகிறோம். பிசாசின் வல்லமைகளை கடிந்து போடுகிறோம். சர்ப்பத்தின் வல்லமைகளை சபித்து நிர்மூலமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்திலே இதற்கு விரோதமாக செயல்படுகிற ஆண்டவரே எல்லா every principality, every demon that is trying to fight us, we bind you, we curse you in Jesus mighty name. இயேசுவின் நாமத்தில் ஒரு வெற்றி எடுக்கிறோம். இதிலே ஆண்டவர் எங்களுக்காக ஒத்தாசை அனுப்பும்படி ஆண்டவரே தேவரீர் தூதர்களை அனுப்புவீராக. யுத்த தூதர்களை அனுப்பி பிசாசின் வல்லமைகளை முறியடிப்பீராக. தாமதத்தின் ஆவிகள் முறியடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்முடைய குடும்பங்களில் தனிச்சபங்கள், நம்முடைய ஆன்லைன் சர்ச் மெம்பர்ஸும் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தனிச்சபங்களில் இதற்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் இதுக்கு ஜெபிக்கும் பொழுது, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் இந்த காரியத்தில் அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ கண்டினியூ டு ப்ரே. ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் ஏவுவார், இந்த தரிசனத்தில் நானும் விதைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவுவார் அப்படின்னு சொன்னால் நீங்களும் இதற்குள்ளே விதைக்க ஆரம்பியுங்கள், விதையுங்கள் என்று சொல்லி நான் உங்களை பட்சமாக வேண்டுகிறேன். ஒருவேளை ஆன்லைனில் இருக்கிறவங்க நீங்கள் யாராகிலும் இதில் விதைக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் விதைக்கலாம். இல்லை நான் ஒரு வாக்குறுதி எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு வாக்குறுதி, இந்த தொகையை நான் இதற்குன்னு கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒரு வாக்குறுதி எடுத்துகிட்டு வருகிற நாட்களில் மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் அதற்குள்ளே விதைக்க ஆரம்பிக்கலாம். எனவே கொடுக்கலாம், நான் கொடுக்கலாம். வாக்குறுதி எடுக்கணும்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்களா அந்த QR கோட், அதை ஸ்கேன் பண்ணுங்கள். இல்லைன்னா யூடியூப், ஃபேஸ்புக்கில் அந்த டெஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் தான் எடுக்கும் அதை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு. அதை இப்போவே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். Take this time to do that and I pray that God will bless you. இங்க இருக்கிறவங்க யாரும் அதற்குள்ள விதைக்கணும் இல்லை அந்த வாக்குறுதி எடுக்கணும்னு சொன்னால் அந்த pledge card வெளியில் போகிற வழியில் இந்த ஹெல்ப் டெஸ்கில் இருக்கும். You can go and collect it and make use of that and I pray that God will bless you. Praise the Lord. Hallelujah. நிறைய பேர் இதற்குள்ள ஏற்கனவே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர்களை நம்ம bless பண்ணி ஜெபிக்க போகிறோம். அதே போல் நிறைய பேர் இதுக்குள்ள கொடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அதை நிறைவேற்ற ஒருவேளை அவங்களுக்கு அது வாய்ப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். அவர்களையும் நினைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த தேவைகளை சந்திக்கணும். அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தா தானே அவங்க கொடுப்பாங்க. அதனால் அவங்களையும் பிளஸ் பண்ணி நம்ம ஜெபிக்கலாமா? அப்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஆண்டவர் இதுவரையிலும் விதைத்து வந்தவர்கள், ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் இதற்குள்ள விதைக்கும்படி தீர்மானம் எடுத்தவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பிளஸ் பண்ணும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஆண்டவர் இந்த பவர் சென்டர், ஹீலிங் சென்டருக்குள்ள விதைத்த ஒருவர் கூட ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது, போக முடியாது. தேவரீர் ஒரு பெரிய அறுவடை அவங்க வாழ்வுகள், குடும்பங்களுக்கு நேராக அனுப்பி அவர்கள் வாழ்வுகளை நீர் மாற்றி அமைக்கும்படி வேண்டுகிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் அது நடப்பதாக. மனோங்கிரி சம்ப்னேபலா தரோ கசைம்பாரா காட்டாயா. என் இயேசு கிறிஸ்துவின் அற்புதகரமான வல்லமையுள்ள நாமத்திலே அந்த அதிசயம் நடக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தர் உம்முடைய நாம மகிமைக்கின்றதை செய்து நீர் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி வேண்டுகிறேன். பிசாசின் திட்டங்களை சபித்து போடுகிறேன். கர்த்தருடைய யோசனைகள் மாத்திரம் ஆண்டவரை பரிபூரணமாகவும் திரளாகவும் நிறைவேறும்படி நான் வேண்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவர் இதற்கென்று கொடுக்கும்படி வாக்குறுதி எடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதற்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்தி தாங்க. அந்த தேவைகளை நீர் அவர்களுக்கு சந்திக்கணும் தகப்பனே. ஆசீர்வதியும். இதற்குள்ள விதைத்தவர்கள், இது விதைத்தது நிமித்தம் அவங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணும். We pronounce blessings over them. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென் and ஆமென். சத்தமா கைகளை தட்டி இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. You may be seated. இப்பொழுது
நான் சுகத்திற்காக, விடுதலைக்காக, அற்புதத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு ஏசப்பா உங்க சரீரங்கள்ல ஒரு அற்புதத்தை செய்ய போறார். ஒருவேளை வியாதியோடு வந்திருப்பீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் உங்க சரீரங்களில் நடக்க போது. நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னால நீங்க ஒரு சாட்சியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த அற்புதத்தின் சாட்சியை பாருங்கள். அதை தொடர்ந்து நான் உங்களுக்காக வந்து நான் ஜெபிக்க போகிறேன். அம்மா பேர் ரோஸ்லின் ராஜ். அவங்களுக்கு ஒரு 3 மாசமா அவங்களுக்கு ஒரு தசைப்பிடிப்பு இருந்திருக்கு. அவங்களால அவங்க கையவே பின்னாடியே கொண்டு போக முடியாதான். இப்போ நீங்கள் ஜெபிக்கிற வேலையில் ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சு இப்போ அவங்களால அந்த கையை நார்மலாக பண்ண முடிகிறது. வரும்போதே ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். இந்த மசில் பெயின் போடணும். நீங்களும் வந்து இப்போ மசில் பெயின்காக சேசமாக ஆர்டர் ஒன்று பண்ணினீங்க. உடனே நான் பின்னாடி கையை வச்சு தூக்கியெல்லாம் பார்த்தேன். என்னால் இப்படி கொண்டே போக முடியாது. ஒன்றும் வலி இல்லை, ஒரு வலி கூட இல்லை. இலைஜா தொட்டாவே எனக்கு வலிக்கும். இப்போ பேக் சைடு போகிற வலி இல்லை, இப்படி தூக்குற வலி இல்லை. எதுவுமே 3 மாசமா இருந்துச்சு. 3 மாசமா மெடிகேஷன் எதுவும் எடுக்கலையா? எதுவும் எடுக்கல. ஃபிசியோவும் பண்ண நான் அவள் கேட்கல. அந்த ஃபிசியோ வலி பண்ணீங்க பண்ணீங்க ஆனால் அவளுக்கு கேட்கல. இன்னைக்கு வந்து நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்தேன். நீங்கள் மசில் பெயின்காக ஸ்பெஷலாக பண்ணீங்க. அப்போவே ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண்டவர் உங்களை சுகமாக்கிட்டார். Hallelujah. So she had this muscle pain for last 3 months. She did physio, but it was of no avail. But today while we're praying, God healed her. She's able to move her arm and there's no pain. Hallelujah. Thank you, Jesus. Lord. Amen. God bless you, ma. I'm going to pray for you. உங்க சரீரத்தில் எங்க வியாதி இருக்கோ அங்க உங்க இடது கையை வச்சுக்கொள்ளுங்க. I'm going to pray and today Jesus is going to heal you, and especially our online members. நீங்க எங்க உங்களுக்கு சரீரத்தில் பிரச்சனை இருக்கு, உங்க இடது கையை உங்களுக்கு வியாதி இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. வலது கை ஏசப்பாவுக்கு நேராக உயர்த்துங்க. இப்போ இயேசுவின் வல்லமை உங்க சரீரங்களில் பாயறதை நீங்க பார்க்க போறீங்க. ஷங்கா லைபாந்தோ ரீபா ஷண்டரன மாரையா கோலபாயா. ஆண்டவரே, நீர் அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், விடுதலை உண்டு பண்ணுகிற தேவன். என் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கிற வல்லமையுள்ள நாமத்தில் இப்பொழுது வியாதிகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன், பலவீனங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், பலவீனத்தை உண்டு பண்ணுகிற அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன். பொல்லாத சத்துருவை, பொல்லாத பிசாசே, உன்னுடைய வியாதிகளையும் பலவீனங்களையும் எடுத்துக்கொண்டு இப்பொழுதே சரீரங்களை விட்டு வெளியேறி போ. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் சரீரங்களை சம்பவிப்பதாக, வியாதிகள் மறைவதாக. எதை சாப்பிட்டாலும் வாமிட் வந்துருது. எப்ப சாப்பிட்டாலும் வாமிட் வருது. சில சமயம் சம்மந்தம் இல்லாத நேரத்தில் கூட ஒரு வாமிட்டிங் சென்சேஷன். ஆண்டவர் உங்களை சுகமாக்குறதை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அந்த பலவீனம் வெளியேறி கொண்டிருக்கிறது. ஒரு அற்புதம் சரீரத்தில் சம்பவிக்கிறதை பார்க்கிறேன். யாரோ ஒருத்தங்களுக்கு உங்களுக்கு சரீரத்தில் அடிக்கடி பம்ப்ஸ், அப்படியே அலர்ஜி மாதிரி அப்படியே தடுப்பா வந்துருது. வியர்த்தால் கூட தடுப்பா வருது. எப்படி வியர்க்காம இருக்க முடியும் இந்த வெதர்ல எல்லாம்? ஆண்டவர் உங்களை சுகமாக்குறேன் என்று சொல்லுகிறார். இட்ஸ் an autoimmune condition in the mighty name of the Lord Jesus Christ. லேராபா ஷிட்டராயா. அந்த உபாதையை கொண்டு வந்த பிசாசே, அந்த வியாதி எடுத்துக்கொண்டு சரீரத்தை விட்டு வெளியேறி போ. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஒரு அற்புத சுகம் இப்பொழுது சரீரத்தில் நடப்பதாக. விடுதலை பேசுகிறேன். சரீரத்தில் எங்க பிரச்சனை, வேதனை, வியாதி இருந்தாலும் இப்பொழுது விலகுவதாக ஒரு அற்புதம் சரீரத்தில் நடக்கும்படி வேண்டுகிறேன். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த வாரத்தில் வேலை நடக்கிறது. இந்த மாதம் அற்புதத்தின் மாதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க, வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு அது நடக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு வேலை வருகிறது. I release it in the mighty name of the Lord Jesus Christ. வேலை இல்லாதவங்களுக்கு இந்த வாரத்தில் இந்த அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே, பொருளாதாரத்தில் அற்புதம் நடக்கணும். தேவைகள் அற்புதகரமாக சந்திக்கப்படணும். உம்முடைய நாம மகிமைப்படணும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏசப்பா உங்க வாழ்வுகளை அபரிமிதமாக தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து அவர் தம்முடைய வல்லமையின் நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவாராக. ஒருவேளை இன்னைக்கு உங்க சரீரத்தில் சுகம் நடந்திருக்கு, இல்லைன்னா நான் ப்ராஃபஸி பண்ண உங்க வாழ்க்கையில் அது நிறைவேறி இருக்கு. இந்த மீட்டிங்லோ ப்ரீவியஸ் மீட்டிங்ஸ் எதில் நடந்திருந்தாலும் அதை நீங்கள் இங்கே வந்து சாட்சியாக சொல்லணும். முடியலன்னா தெளிவாக எழுதி, இல்லைன்னா வீடியோவாக எடுத்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த வாட்ஸ்அப் இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். I want to know what Jesus Christ has done in your life.
lives. Praise the Lord. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாளைக்கு ஒரு புது பாடல் ரிலீஸ் பண்றோம். தூயரே, எல்லாம் சொல்லாம தூயரே, ஆண்டவருடைய பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்தி பாடுகிற ஒரு அற்புதமான ஒரு பாடல் நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்கு நம்ம ஜெர்சன் எடின்பரோ யூடியூப் சேனல்ல அதை ரிலீஸ் பண்றோம். அதனால நாளைக்கு நீங்க குடும்பத்தோட நண்பர்களோட நீங்க அதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இதுவரைக்கும் நீங்க ஜெர்சன் எடின்பரோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்க, so you will be notified. நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு தூயரே. I want you to watch that song and be blessed in the name of the Lord Jesus Christ. அது நம்ம லைவ் கான்சர்ட்ல ரெக்கார்ட் பண்ண song, so it's going to be a blessing. It's going to bless your personal life as well. So join and be blessed in the name of the Lord Jesus Christ. அதே போல வருகிற செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்துட்டு நைட் வாட்ச் நைட் பிரேயர் இருக்க போது ராத்திரி 9 இருந்து 1 மணி வரை நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தோட இந்த செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்துடணும். இங்க பவர் சென்ட்ரல் அசோக் நகர்ல வச்சு நடக்க போது. மற்ற தேசங்கள் இருக்கிறவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஆனா இந்த ஜெர்சன் எடின்பரோ யூடியூப் சேனல்ல பவர் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு பவர் சென்ட்ரல் சர்ச்சோட யூடியூப் சேனல் இருக்கு, அதை கிளிக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு அதுல தான் லைவ் வரப்போகிறது அந்த நைட் பிரேயருக்கு. சென்னையில் இருப்பீங்க நேரில் வந்துருங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோட வரணும். அன்னைக்கு அநேகருக்கு டெலிவரன்சஸ் நடக்க போது, மிரக்கிள்ஸ் நடக்க போது, பெரிய அற்புதங்கள் சம்பவிக்க போகிறது. Praise the Lord. அதே போல if you are a worship leader that is watching me, we are going to have a very very special worship leaders workshop. அது வந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரை நடக்க போது. பல காரியங்களை டீச் பண்ண போறேன். எப்படி worship நடத்துறது, ப்ரொஃபெட்டிக்கா எப்படி worship நடத்துறது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை எப்படி ஹோஸ்ட் பண்றது, பேண்ட் எப்படி நடத்துறது, எம்டிங் எப்படி பண்றது, வோக்கல் மாஸ்டரி, ஹார்மனிஸ் எப்படி அரேஞ்ச் பண்றது, இப்படி பல காரியங்களை நானும் இன்னும் அநேக தேவ ஊழியக்காரர்களும் ரிசோர்ஸ் பீப்புளும் டீச் பண்ண போறோம். இட்ஸ் கோயிங் டு பி a blessing. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த ஸ்கிரீன்ல பார்க்குற அந்த QR கோட கிளிக் பண்ணுங்க. இல்லை அப்படின்னு சொன்ன worshipleadersworkshop.com அந்த வெப்சைட்ல போய் you can go ahead and register yourself today and make sure you're there in that worship leaders workshop, and it's going to happen right here at the Power Central or at the Rico Banquets. ரெண்டும் பக்கத்துல தான் இருக்குது. So come here and join that day. You will definitely be blessed in the name of Jesus Christ. நான் சொன்னது போல வாலிபர்கள் ஆகஸ்ட் 15th பவுன்ஸ் பேக் மீட்டிங் இருக்குது, அதுலயும் வந்து கலந்து கொள்ளுங்க. ஆகஸ்ட் 15th 15ஆம் தேதி எல்லா வாலிபர்களும் இங்க வரணும். ரொம்ப அற்புதமான சிறப்பான ஆராதனை, சிறப்பான கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க போகுது. அதனால youngsters don't make any plan. We want you to be here at the bounce back meeting and join and be blessed in the glorious name of the Lord Jesus Christ. A very very big God bless you to you. We love you and I pray that the Lord Jesus Christ will continue to bless you and continue to protect you. Amen. இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற போகிறோம். பாஸ்டர் ஜெட்சன் வந்து நம்ம கர்த்தருடைய பந்தியிலே அந்த ஆராதனை நடத்த போகிறார். மாதத்தின் 1ஆம் தேதியும் முதல் ஞாயிற்றுக்கிழமையும் நாம் அப்பம் பக்கத்தில் ஆராதனையில் கலந்து கொள்கிறோம். உங்கள் வீடுகள் ஆன்லைன் மெம்பர்ஸ் பிரெட்டும் திராட்சை ரசமும் ரெடி பண்ணி வச்சிருங்க. So you can partake as well. Pastor Jetson as he leads us in the Holy Communion. நாம் இப்பொழுது கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற போகிறோம். யார் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற முடியும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பந்தியிலே பங்கு பெறும்படிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்களும் உங்களுடைய வீடுகளில் அப்பத்தையும் ரசத்தையும் நீங்கள் ஆயத்தமாக வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இருக்கிற இடங்களில் நீங்கள் எழும்பி நில்லுங்கள். நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற போகிறோம். நாம் ஏன் இதை செய்கிறோம் என்று சொன்னால், இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். எதை நினைவு கூற போகிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக செய்து முடித்தவைகளை நாம் நினைவு கூற போகிறோம். நம்முடைய கடந்த கால பாவங்களை அல்ல, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தவைகளை நினைவு கூர்ந்து நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அபாத்திரமாக கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறக்கூடாது என்று சொல்லி. இது சாப்பாடு அல்ல, இயேசு கிறிஸ்துடைய சரீரமாக இருக்கிறது, அவருடைய இரத்தமாக இருக்கிறது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் எது இருக்குன்னு சொன்ன ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி விட வேண்டிய காரியங்களிலிருந்து நாம் விடுதலையை பெற்று அதற்கான கிருபைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று நாம் இந்த பந்தியில் நம்ம பங்கு பெற போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த பந்தியில் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி அப்பா. எங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. இதில் பங்கு பெறுவதற்கு ஆண்டவரே என்னை நீங்கள் தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. சில காரியங்களை மேற்கொள்ள முடியவில்லையா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உடைய கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே, உடைய கிருபையை தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை சபையாக பரிசுத்தம் பண்ணுவீராகப்பா. பிதாவே, உடைய ஒரே பிரான குமாரனை எங்களுக்காக அனுப்பி தந்தீரே.
நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். எங்களுக்காக நீர் அடிகளை ஏற்றுக்கொண்டீர். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. we thank you Lord. முன்பதாக இருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எலமெண்ட்ஸ் தேவனீர் பரிசுத்தம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். அப்பமும் ரசமும் உங்களிடத்திலிருந்து வரும் பொழுது வாங்கி வைத்திருங்கள். சபையாக சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்கலாம், இரத்தத்தை பானம் பண்ணலாம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். இயேசுவானவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். நம்முடைய கரங்களில் இருப்பது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்திலே சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே அடிகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய கரங்களில் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் புசிக்கலாம். அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து சொன்னார், இது இரத்தத்தினாலாகி என்னுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது, கழுவி இருக்கிறது, சுத்திகரித்து இருக்கிறது, நம்மை நீதிமான்களாக மாற்றியும் இருக்கிறது. நம்முடைய கரங்களில் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் இந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாள் இந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். இயேசுவை அறியாதவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்வார்களாக தகப்பனே. எங்களுடைய குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தை நீங்கள் நீட்டுங்கப்பா, ரட்சிப்பின் கரம் நீட்டப்படட்டும். ஒவ்வொருவரையும் தேவன் நீங்கள் ரட்சிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். இந்த புதிய மாதத்தில் நம்ம நுழைந்திருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இஃப் யூ ஆர் செலிப்ரேட்டிங் யுவர் பர்த்டேஸ், ஆனிவர்சரிஸ், உங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுறீங்கன்னா உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்தலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த நாளில், திருமண நாளில் கொண்டாடுறவங்க, ஆன்லைனில் இருக்கிறவர்களும் அப்படியே இருக்கிற இடங்களில் நீங்கள் எழுப்பி நில்லுங்க. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துதலை தெரிவிக்கலாம். ஹேவ் அ பிளஸ்ட் அண்ட் வண்டர்ஃபுல் இயர் அஹெட். உங்களுக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நேரம் நம்ம கரங்களை நீட்டி நம்ம செபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த மாதத்தில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேவ ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படட்டும். திருமணத்தை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்புவீராக. பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன். வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்க. புதிய ஆண்டை குறித்த பிசாசின் திட்டங்கள் நிர்மூலமாகட்டும். தேவன் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு சில அறிவிப்புகளை நம்ம கேட்க போகிறோம். நாம் அந்த அறிவிப்புகளை நம்ம கேட்போம்.
Praise the Lord. இன்னைக்கு sermon எல்லாரையுமே ஆசீர்வதிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். ஸோ இஃப் யூ ஜாயினிங் அஸ் ஆன்லைன், உங்கள் நேம் உங்கள் ஊரை இந்த கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். வி வுட் லைக் டு லெட் யூ நோ இஃப் யூ ஃப்ரம் சென்னை, நீங்கள் எங்களோட கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க நீங்கள் நேரில் வாங்க. வி வர்ஷிப் இன் 3 places in அசோக் நகர், வி வர்ஷிப் இன் OMR அண்ட் குரோம்பெட். அசோக் நகரில் காலை 5, 7, 9 மணிக்கு தமிழ் ஆராதனையும் 11 o'clock இங்கிலீஷ் வர்ஷிப் சர்வீஸும் நடைபெறும். குரோம்பெட்டில் வி ஹாவ் அ வர்ஷிப் சர்வீஸ் at 9 AM அண்ட் OMRல ஈவினிங் 6 மணிக்கு வர்ஷிப் சர்வீஸ் நடைபெறும். Over to the announcements. We're excited to announce that song தூயரே வந்து நாளைக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி 7 மணிக்கு ஜோசன் எட்ன்பரோ யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காமல் நீங்கள் பாருங்கள். அந்த லிங்க்கை உங்களுடைய ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு மே த சாங் பி அ blessing to all of you. We would also like to let you know இந்த மாதத்துக்கான ஹீலிங் சர்வீஸ் வந்து நடைபெறாது. ஸோ ஆகஸ்ட் 5ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9:30 மணிக்கு உங்களுக்கு வாட்ச் நைட் ப்ரேயர் இங்கே நடைபெறும். அந்த வாட்ச் நைட் ப்ரேயரில் நீங்கள் கலந்து கொள்ள முடியலன்னா உங்களுக்கு அது வந்து நம்மளுடைய பவர் சென்ட்ரல் யூடியூப் சேனலில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ யூ கேன் வாட்ச் இட். பட் இஃப் யூ கம்மிங் இன் பர்சன், ப்ளீஸ் டூ பிரிங் ஆல் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அலாங். இட்ஸ் கோயிங் டு பி அ நைட் ஆஃப் ப்ரேயர் அண்ட் டெலிவரன்ஸ். பவுன்ஸ் பேக் யூத் மீட்டிங் ஆகஸ்ட் 15th 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு இங்கே நடைபெறும். ஸோ நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையோ மற்ற யங்ஸ்டர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு எல்லாருமே அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஸோ we will be waiting for you on August 15th. So please do make it on that day. Worship Leader Workshop ஆகஸ்ட் 23ஆம் தேதி which is a Saturday காலை 9 மணிக்கு இங்கே நடைபெறும். ஸோ இந்த Worship Leader Workshop involves registration. உங்கள் ஸ்க்ரீனில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே ரெஜிஸ்டர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். And those of you who are joining us from London, we would like to let you know Pastor Josen Edinburgh will be ministering on October 11th at 6 PM in the Trinity Center. So this meeting also involves registration. So kindly go ahead and register. You will see the scan, you will see the code on the screen. Please go ahead and scan the code and save yourself a seat. Thank you. இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஆன்லைனில் இணைந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் நடக்கிற ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் நம்ம இப்படியே இருக்கிற இடங்களில் நம்ம 7 மினிட்கெல்லாம் எல்லோரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே நடந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசினீர். உம்மை உயர்த்த தேவன் பாராட்டின தயவிற்காக நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன். ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படுவதாக, சுகத்தை அனுபவிப்பார்களாக. ஆண்டவரே அப்பா, அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த தடைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவைகள் நிர்மூலமாவதாக, முன்னேற்றத்தை கொடுப்பீராக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். கவலையோடு பார்க்கிறவர்களுடைய கவலைகள் மறைவதாக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். இருதயத்தை சந்தோஷத்தினால நிரப்புங்க. இந்த புதிய மாதத்தில் புதிய கதவுகளை திறங்க ஆண்டவரே. நன்மையினால நீங்க நிரப்ப போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகிதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you all. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமொருவருக்கே